ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொண்டக்கடலை குழம்பு எப்படி வைக்கிறது, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வைக்கிறது, டேஸ்ட்டாக ஃபாஸ்ட்டாக எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்படி டேஸ்ட்டாக ஃபாஸ்ட்டாக பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. கடுகு கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கோங்க. நம்ம மேஜிக் மசாலா ஒரு 2 ஸ்பூன், கொண்டக்கடலை ஒரு கப், நாட்டு தக்காளி ஒரு 4 எடுத்திருக்கேன் நான், புளி கரைசல். கொண்டக்கடலை குழம்பு வைக்கும் போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கொஞ்சம் கத்திரிக்காய் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு வேறு லெவலாக இருக்கும். அதனால கத்திரிக்காய் கட் பண்ணி போட்டிருக்கேன். கத்திரிக்காவை எப்போதுமே தண்ணியிலேயே கட் பண்ணி போடுங்க, இல்லைன்னா அது கருத்துரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் மாங்காய் சேர்த்துருக்கேன். எனக்கு மாங்காய் டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், புளிக்குழம்புல மாங்காய் போடுறது. ஸோ மாங்காய் சேர்த்துருக்கேன். இப்போ அப்புறம் புளி கரைசல், இதில் வேறு என்ன ஆட் பண்ணணுங்கிறது வந்து அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்புறம் தேங்காய் அரைத்தது ஒரு கப். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அந்த பேன் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனதும் நம்ம தாளிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போடுறேன். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சதுக்கு அப்புறம் தான் கருவேப்பிலை போடணும். அடுத்து பூண்டு சேர்த்துக்கலாம். ஏன் கொண்டக்கடலை குழம்புல பூண்டு சேர்த்துக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் என்னதான் கொண்டக்கடலையில் ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக இருந்தாலும் அதில் கொஞ்சம் கேஸ்ட்ரிக் இருக்குது, ஒரு சில பேத்துக்கு ஒத்துக்காது. அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் பூண்டு சேர்த்துருக்கேன். அடுத்து நம்ம நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கட்டும். நம்ம டே டு டே லைஃப்பில் இதெல்லாம் சேர்க்கணும்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்கங்க. சின்ன வெங்காயம், கடுகு, கருவேப்பிலை இதெல்லாம் வந்து முன்ன காலத்துலேயே சொல்லியிருக்காங்களாம். ஒரு நாளைக்கு வந்து இவ்வளோ சின்ன வெங்காயம் சாப்பிட்ணும், இவ்வளோ பூண்டு சாப்பிட்ணும், இவ்வளோ கடுகு சாப்பிட்ணும், இவ்வளோ தக்காளி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன ஒரு அருமை பாருங்கள். ஒரு அழகான குழம்பு கண்டுபிடிச்சி அதுக்குள்ளே எல்லாமே மிளகாய் இவ்வளோ சேர்க்கணும், மல்லி இதெல்லாம் வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கையாக எல்லாத்தையும் சாப்பிட முடியாதுல்ல. அது எவ்வளோ அழகான குழம்பா வந்து ரெடி பண்ணி எல்லாமே சேர்த்து ஒரு சூப்பர் குழம்புன்னு ஒன்று கண்டுபிடிச்சி, அதுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் கண்டிப்பாக மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம்னு அதுக்கு சாதம் வேறு ஒன்று கண்டுபிடிச்சி அந்த குழம்புல மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்ற விஷயத்த அழகாக கொண்டு வந்திருக்காங்க. அதை நம்ம ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி சின்ன வெங்காயம் ரொம்ப ரொம்ப நல்லது, கருவேப்பிலையெல்லாம் ரொம்ப நல்லது. அதை தனித்தனியாக சாப்பிட முடியாதுங்கிறத எவ்வளோ அழகான ஒரு காம்பினேஷனாக நம்மளுக்கு குழம்புன்னு கண்டுபிடிச்சி நம்ம டெய்லியும் அந்த குழம்பு சாப்பிட்டுட்ருக்கோம். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டிங்கன்னா டக்குன்னு வெங்காயம்லாம் செவந்துடும். நம்ம கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, தக்காளியை வந்து லைட்டாக பிணைஞ்சி வச்சுக்கோங்க, கட் பண்ணாமல். நாட்டு தக்காளி தான் நான் எடுத்திருக்கேன். அவ்வளோதான், நம்ம தக்காளி சேர்த்தாச்சு. தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த குழம்பு மசாலா, நம்ம மேஜிக் மசாலா, அதுதான் பயங்கர டேஸ்டியாக இருக்கும். பயங்கர பெரிய லிஸ்ட்டே இருக்குது அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுல. அது எல்லாமே நான் உங்களுக்கு அடுத்து வந்து நம்ம யூடியூப்பில் போடுறேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. அந்த மேஜிக் மசாலாவோட லிஸ்ட் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எப்படி பக்குவமாக அரைக்கணும், எவ்வளோக்கு எவ்வளோ வறுக்கணும், இவ்வளோ இதில் வந்து எடுத்துடணும், இவ்வளோ கலர் வந்தால் வறுக்கிறத ஸ்டாப் பண்ணிடணும், நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதை நான் நல்லா அரைச்சி பொடி பண்ணி நான் என்னோடய ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுப்பேன். அப்பப்போ இந்த மசாலாவில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணோம் அப்படின்னா தூள் கலப்புங்க குழம்பு. இப்போ அந்த மேஜிக் மசாலா சேர்க்கலாம். அந்த மேஜிக் மசாலா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம வந்து என்ன சேர்த்துக்க போகிறோம் அப்படின்னா வந்து தண்ணி கொஞ்சோன்னு சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த கத்திரிக்காய் வேகணும்ல, அது ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, 2 கிளாஸ். இப்போது இந்த குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். இது சாதத்துக்கு போட்டுக்கலாம், நிறைய வச்சுக்கோங்க. நைட்டு தோசைக்கு தொட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அது அதை விட டேஸ்ட்டாக இருக்கும். நான் அப்படி தான் பண்ணுவேன். மத்தியானம் ரைஸ்க்கு போட்டு சாப்பிடுவேன், நைட்டு தோசைக்கு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த கத்திரிக்காயோடையே சேர்ந்து மாங்காவும் வேகட்டும். இது வந்து ஆப்ஷனல் தான், எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் மாங்காய் சேர்த்துக்கிறேன். புளிக்குழம்புல எனக்கு மாங்காய் போட்டால் ரொம்ப பிடிக்கும். புளிக்குழம்பு, மீன் குழம்பு இதெல்லாம் வந்து மாங்காய் சேர்த்துப்பேன். ஈவன் சாம்பாரில் கூட நான் மாங்காய் போட்டு தான் சாப்பிடுவேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் மாங்காய்னா. குழம்பு பாதி வெந்துட்டு இருக்கும் போது இந்த கொண்டக்கடலை போட்டிங்கன்னா தான் அந்த உப்பு அந்த மசாலாலாம் கரெக்டாக அந்த கொண்டக்கடலையும் சேரும். அதனால பாதி குழம்பு வெந்துட்டு இருக்கும் போதே கொண்டக்கடலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ கத்திரிக்காய் வெந்துருச்சு அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கடுத்து புளி கரைசல் சேர்த்துக்கலாம். நல்ல கருப்பு புளியாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி புளி கரைசல் போட்டு ஒரு கொதிக்க விடுங்க, ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. இப்போ குழம்பு கொதிச்சிடுச்சு. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க.
அவ்வளோதாங்க, குழம்பு முடிஞ்சே போச்சு. தேங்காய் போட்ட ஒரு 2 மினிட்ஸ்ல ஆஃப் பண்ணிடுங்க. இவ்வளவே தாங்க. நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எண்ணெய் போட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கோம், ஆனியன் பூண்டு சேர்த்திருக்கோம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் வதக்கி விட்டுருக்கோம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குழம்பு மசாலா போட்டிருக்கோம். குழம்பு மசாலா போட்ட உடனே என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, நல்லா கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் வெந்ததுக்கு அப்புறம் புளி கரைசல் ஊத்திரும், தேங்காய் போடுறோம். அவ்வளவுதான், குழம்பு முடிச்சிருச்சு. இப்போ ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னொரு ஒரு ஐடியா. 2 மினிட்ஸ் முன்னாடி கருவாடு போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். கருவாடு குழம்பு தனியா நான் எப்படி வைக்கிறது அப்படிங்கிற இதையும் நான் சொல்றேன். ஆனா இதுலயும் சேர்த்து சாப்பிடும் போது சுவையனும் அவ்வளோ குறையா இருக்காதுங்க, ரொம்ப டேஸ்டியாவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. டன்டடைன், இவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான கொண்டக்கடலை குழம்பு, ஃபாஸ்டான குழம்பு. ஷட் பட்னு முடிச்சுட்டு டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். டேஸ்ட்டுக்கும் ஒன்றும் குறைச்சலே இல்லை, செம்ம டேஸ்ட்டாக வரும். ட்ரை பண்ணி பார்த்து நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் கமெண்ட்காக நான் காத்துட்ருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஃபாஸ்டான ரொம்ப ஈஸியான இன்னொரு குழம்போட உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.